போலீஸ் அராஜகம். என்ன நடக்கிறது? தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூள் வாய்ப்பட்டி இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் அத்துமீறும் அரசு அதிகாரிகள், தனிநபர் சுயநல போக்கிற்கு துணையாக அரசு அலுவலர்களின் அதிகார மீறல்கள், கடமை மீறல்கள், தமிழக அரசு ஆதரித்து வாழ்வழித்த மக்களுக்கு கிராம மக்களின் அத்துமீறிய துன்புறுத்தல்கள், அரசின் கவனத்திலிருந்து மறைக்கப்படும் இலங்கை தமிழர்களின் அழுகையும் வேதனையும் முதன்முறையாக நமது மாற்றும் ஊடகத்தில். வணக்கம், நான் காளிதாஸ் பேசுகிறேன். தூத்துக்குடி மாவட்ட செயலாளர், ஊழல் எதிர்ப்பு தமிழ் போராளிகள் அமைப்பு, முன்னாள் கலெக்டர் சகாயம் ஐஏஎஸோட அமைப்பு. இப்போது குளத்தூள் வாய்ப்பட்டி முகாம் சம்மந்தமான விஷயங்களை நான் முன்னாலே 6 மாதத்துக்கு முன்னால் இது சம்மந்தமான பதிவுகள் நான் போட்டிருக்கேன். அந்த இப்போ இன்னைக்கு காலையில் அந்த மக்கள் அங்கே ஒன்றா திரண்டு அந்த இடத்துல பிரச்சனை பண்ணது, வழியை மறிச்சினதெல்லாம் தகவல்களாகவும் நம்ம குழுக்களில் போட்டிருக்கோம். செய்தி ஊடகங்கள் பெருசாக போடலைன்னா கூட நம்ம அந்த தகவலை தெரிவிச்சிருக்கோம். உங்களுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கும் தகவலை தெரிவிச்சிருக்கோம், கலெக்டர் எல்லாருக்குமே தெரிவிச்சிருக்கோம். இப்படி இருக்கும்போது காலையில் போய் இரு தரப்புல ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்கீங்க. எதிர்த்தரப்பு கிராம மக்கள்கிட்ட இருந்து வாங்கியிருக்கீங்க, அந்த முகாம் மக்கள்கிட்ட வாங்கியிருக்கீங்க, நிறைவேற்றுன்னு சொல்லியிருக்கீங்க. இடையில இப்போ சமீபமாக உள்ளே புகுந்து அந்த முகாம் மக்களை அத்துமீறி காவல்துறையினர் அந்த சரலை உள்ளே இழுத்து ஏன் பாதையை சீரமைக்கும் பணி செஞ்சாங்க அப்படின்ற விளக்கத்தை காவல்துறை தரணும். முதல்ல இது சரியான அணுகுமுறை கிடையாது. அத்துமீறி ஏன் பண்ணுறீங்க? பேச்சுவார்த்தை இருக்கும் பொழுது. ரெண்டாவது, தேர்தலுக்கு அப்புறம் அதை பண்ணுங்க அப்படின்னு அந்த மக்கள் சொல்கிறாங்க, பிரச்சனையாக இருக்குன்னு சொல்கிறாங்களே, ஏன் பண்ணுறாங்க? அதில் 4 நபர்களை அடித்து இழுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க யார் என்ன பேருன்ற ஒருத்தர் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் தெரிவிக்கிறேன். உங்கள் எட்டயபுரம் காவல் நிலையத்தில் ஜீப்பில் அடித்து எதுக்கு கொண்டுட்டு போகிறாங்க? என்ன பண்ணுறாங்க? சென்ற முறை இதே மாதிரி ஒரு பொய் வழக்கு போட்டு அடித்து இது பண்ணும்போது மேஜிஸ்ட்ரேட்டு, கோவில்பட்டி மேஜிஸ்ட்ரேட்டு சத்தம் போட்டு உங்களை வான் பண்ணி அனுப்பியிருக்காங்க காவல்துறையை. மறுபடியும் அதே தப்பை திரும்ப ஏன் பண்ணுறீங்க? ஒருதலைபட்சமான ஒரு நகர்வு ஏன் காவல் நிலையத்திலிருந்து இப்படி அத்துமீறி நடக்குதுன்றது எங்களுக்கு புரியல. இறையாண்மையை பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய காவல்துறை அதை சரியாக நீங்கள் செயல்படுத்துங்க. இல்லைனா எங்கள் அமைப்பின் சார்பாக இந்த விஷயத்தை நாங்கள் கவனிச்சுட்டு தான் இருக்கோம். ஐயா சகாயம் அவர்களும் இதை கவனிச்சுட்டு தான் இருக்காது. நாங்கள் கலந்துக்கிட்டோம். பெரிய அளவில் நகர்வு முன்னெடுக்கப்படும். ஆமாம், இது சரி கிடையாது. திரும்ப இந்த ஒருதலைபட்சமான விஷயங்களை செய்யாதீங்க. அரசியலமைப்பு சட்டத்தின்படி அந்த மக்களுக்கு 5 வழித்தடங்கள் அமைக்க தயாராக இருக்கும் பொழுதும் அவங்க ஏன் அதில் ஒத்து போகாமல் இந்த வழியாக தான் போகணும்னு சொல்லி எதுக்கு அடம் பிடிக்கிறாங்கன்னு தெரியல அந்த கிராமத்து மக்கள். அப்போ அந்த முகாம் மக்கள் சார்பாக சொல்கிறாங்க, ஒரு முறை உள்ளே போய் பெரிய டிப்பர் வண்டி மூலமாக ஒரு கழிப்பறையை அடித்து உடைச்சிருக்காங்க. அதற்கான நிவாரணம் கூட ஒழுங்காக தரேன்னு சொல்கிறாங்க. அப்போ வரும்போதில் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி அந்த மக்கள் போராடக்கூடிய விஷயம் சரியாக தான் இருக்குது, நியாயமாக இருக்குது. காலையில் முற்றுகையிட்டு 100 பேர் போராடி இருக்காங்க. நீங்கள் சரியான முறையில் இப்போ கலைச்சிருக்கீங்க, அந்த வகையில் பாராட்டுகள். ஆனால் இப்போ அத்துமீறி எதுக்கு 4 நபர்களை கூட்டிட்டு போனாங்க? எதுக்கு தாக்குதல் நடத்துகிறாங்க? எதுக்கு சரல் மண்ணை எடுத்து இது பண்ணுறாங்க? அனுமதி பெற்று பண்ணுங்கன்னு அந்த மக்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏன் பண்ணுறாங்க? இந்த விவரங்கள் எங்களுக்கு தெளிவாக தெரியணும். ஏதோ ஊடகங்கள் மௌனமாக இருக்குது, தேர்தல் நேரம் அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் செய்கிறது சரி கிடையாது. எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கும். சரியான முறையில் நடந்துக்கோங்க. நடவடிக்கை சரியாக இருக்கும், சட்டத்தின் கீழ் நடக்கணும், நீதியின் நோக்கம் நிறைவேறும்படி இருக்கணும். இந்திய இறையாண்மைக்கு எதிர்ப்பு தெரிவிக்காத, இந்திய இறையாண்மையை காப்பாற்றும் வகையில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய காவல்துறை ஒழுங்காக நடந்துக்கணும். திரும்ப இந்த தவறுகள் சாத்தாங்குளம் விஷயம் மாதிரி திரும்ப இந்த அதிக பிரச்சனை தினமான பண்ணக்கூடிய வேலைகளை தடுத்து நிறுத்தணும். ஏற்கனவே இவ்வளோ பெரிய தீர்ப்புகள் வந்ததுக்கப்புறம் இது இப்படி தான் இருக்குன்றது சரி கிடையாது. பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது சொல்லியாச்சு. நடவடிக்கைகள், சட்ட ரீதியான நடவடிக்கைகள் உங்கள் மேலும் பாயும். எந்தெந்த அதிகாரிகளும் சட்ட நடவடிக்கைகள் பாயும். சரியான ஒழுங்கான நடவடிக்கை எடுத்து அந்த மக்களை முதல்ல வீட்டில் அனுப்பக்கூடிய வேலைகளை பார்க்க சொல்லுங்கள். நன்றி. 1990ஆம் ஆண்டு மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட குளத்தூள் வாய்ப்பட்டி இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தில் தற்பொழுது 43 குடும்பங்கள் குடியிருந்து வருகின்றனர். 2024ஆம் ஆண்டு முகாம் மக்களுக்கு தமிழக அரசால் 40 தொகுப்பு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது. இடியும் நிலையில் உள்ள தங்கள் பழைய குடியிருப்புகளை வாசகசாலை அமைக்கவும், விளையாட்டு மைதானங்கள் அமைக்கவும், சமூக நலக்கூடங்கள் அமைத்து தரவும் முகாம் மக்கள் நியாயமான கோரிக்கையை தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்திடம் முன்வைத்தனர். ஆனால் முகாமிற்கு 500 மீட்டர் தொலைவில் கிழக்கு பக்கத்தில் இருந்த குளத்தூர் வாய்ப்பட்டி கிராம மக்கள் அந்த முகாமின் பழைய குடியிருப்புகள் தங்கள் கிராமத்திற்கு வேண்டும் எனவும், விவசாய களங்கள் அமைத்து முகாம் மக்களிடமிருந்து அபகரித்து தங்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் ஒரு நியாயமற்ற கோரிக்கையை தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்திடம் நிர்பந்திக்கிறார்கள். அத்துடன் கிராம மக்கள் தங்கள் விவசாய நிலங்களுக்கு செல்ல முகாமின் புதிய தொகுப்பு குடியிருப்புகளுக்கு ஊடாக தங்களுக்கு சாலை அமைத்து தர வேண்டும். அதனால் முகாம் மக்களுக்கு ஏற்படும் இடைஞ்சல்கள் பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்றும், வெளிப்படையாகவே சுயநல நோக்கத்துடன் முகாம் மக்களுக்கு தீங்கிழைக்கும் நோக்கத்துடன் சிறிதும் கூச்சமின்றி முன்வைத்ததுடன், முகாம் மக்கள் அதற்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் முழு முகாமையும் காலி செய்துவிட்டு வெளியேறி செல்ல வேண்டியதுதான் எனவும், ஏனென்றால் நாங்கள் வாக்குரிமை உள்ள இந்திய பிரஜைகள், முகாம் மக்கள் எங்களை அண்டி பிழைக்க வந்த அடிமை அகதிகள் என்ற ஆதிக்க மனப்பான்மையில் நடந்து கொள்கிறார்கள். அது மட்டுமின்றி முகாமிற்கு செல்லும் குடிநீர் வாகனங்கள், பால் விநியோகம் வாகனங்கள் போன்றவற்றிற்கு அவ்வப்போது தடை விதித்து பிரச்சனை செய்வதும், முகாம் குழந்தைகள் தங்கள் குளத்தூர் வாய்ப்பட்டி கிராம பள்ளிகளுக்கு வர அனுமதிக்க மாட்டோம் என்றும் அவ்வப்போது பிரச்சனைகள் செய்வதுமாக வழக்கமாக செயல்படத் தொடங்கியது.
ஆதிக்க சிந்தனையின் உச்சம். முகாம் மக்களுக்கு வாகனங்கள் வாங்க பயன்படுத்த கடும் தடைகளை விதிக்க வேண்டுமெனவும் 45 குடும்பங்கள் உள்ள முகாம் மக்களால் 250 குடும்பங்கள் உள்ள கிராம மக்கள் அச்சத்தில் வாழ்வதாகவும் பல்வேறு வதந்திகளை ஆதிக்க மனப்பான்மையில் செய்தி ஊடகங்களில் வெளிப்படுத்தியதும் பொய்மையின் உச்சம். எங்களது வாக்குரிமையை, குடியுரிமையை வைத்து வாக்குரிமையில்லாத அகதிகளை, அடிமைகளை வெளியேற்றி காட்டுவோம் எனவும் போராட்டங்களை நிகழ்த்தினர். ஆம், வெளிப்படையாக 7/4/2026 கிராம மக்கள் தங்கள் போராட்டத்தில் அகதிகளை வெளியேற்று, இல்லையில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு புறக்கணிப்பு செய்வோம் என கருப்பு கொடி ஏந்தி போராடி அரசாங்கத்தை மிரட்டிய அதிபயங்கரத்தையும் அரங்கேற்றினர். இச்செயல் ஊடகங்களில் செய்தியாகவும் சாட்சியாகவும் வந்துள்ளது. அதன்படியே 23/4/2004 சட்டமன்ற தேர்தலில் வாக்கு புறக்கணிப்பிலும் ஈடுபட்டனர். அருகாமையில் இருந்த குமாரகிரி, அம்மாமடம், சோத்துநாயக்கன்பட்டி கிராம மக்களையும் வாக்கு புறக்கணிப்பிற்கு வற்புறுத்தினர். இதனால் ஜாதிய ஆதிக்க சிந்தனையில் தொடர்ச்சியாக செயல்பட்டு வருவது வெட்ட வெளிச்சமாகிறது. இதற்கு எட்டயாபுரம் வட்டாட்சியர் சுபா மற்றும் முகாம் புலனாய்வுத்துறை பிரிவு காவலர் ஜெய்சங்கர் போன்ற ஜாதிய சிந்தனை கொண்ட, ஆதிக்க மனப்பான்மை கொண்ட கிராம மக்களின் உறவினர் என்ற போர்வையில் செயல்பட்ட அரசு அலுவலர்களும் காரணம் என்று முகாம் மக்களின் உண்மையை இங்கு வெட்ட வெளிச்சமாக்குகின்றனர். முகாமிற்கு சொந்தமான நிலத்தில் சாலை அமைத்து தருவதற்காக முகாம் தாசில்தாரை மீறி எட்டயாபுரம் வட்டாட்சியர் சுபா உயர்நீதிமன்றம் தவறு என கண்டித்துள்ள, தடை விதித்துள்ள பீஸ் கமிட்டி எனப்படும் ஒரு நிகழ்வை முகாம் மக்கள் இல்லாமல் தங்கள் சமுதாயம் சார்ந்த கிராம மக்களை வைத்து ஜாதிய சிந்தனையுடன் நிகழ்த்தி ஒரு பொய்யான ஒப்புதல் உருவாக்கி அதன் அடிப்படையில் அத்துமீறி சரல்மண் தட்டச் செய்துள்ளார். இதற்கு எட்டயாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலரும் மேலும் கோவில்பட்டி தலைமை வட்டார வளர்ச்சி அலுவலர் முத்துக்குமார் என்பவரும் உடந்தை. முகாமிற்கு கிழக்கு பக்கமாக அயலுசாமி என்பவர் முகாம் நிலத்தை ஆக்கிரமித்து உள்ளதை அகற்ற தவறிய வட்டாட்சியர் சுபா, அதே அயலுசாமி ஆக்கிரமித்துள்ள முகாமுக்கு சொந்தமான கோவிலை மீட்டு தர தவறிய வட்டாட்சியர் சுபா, முகாமை சுற்றி முள்வேலி அமைத்து பாதுகாப்பு தர மறுத்துள்ள வட்டாட்சியர் சுபா, சட்ட விதிமுறைகளை மீறி உறவினர் என்ற அடிப்படையில் ஜாதிய ஆதிக்க சிந்தனையில் செயல்பட்டிருப்பது கடமை மீறலின் அதிகார துஷ்பிரயோகத்தின் உச்சம். இந்த அரசு அலுவலர்கள் பின்புறம் உள்ள காரணத்தினால் கிராம மக்கள் தங்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் என்ற பாதுகாப்பான போர்வையில் ஒளிந்து கொண்டு குளத்தில்வாய்ப்பட்டி கிராம மக்கள் 18/4/2026 எட்டயாபுரம் வட்டாட்சியர் சுபா மற்றும் எட்டயாபுரம் காவல் அலுவலர்கள் உள்ளிட்ட சுமார் 50 காவலர்கள் உடன் இருக்கும் பொழுதே அவர்கள் முன்னிலையிலேயே காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை குளத்தில்வாய்ப்பட்டி முகாம் மக்களை 500 மீட்டர் தொலைவில் அவர்கள் தங்கியிருக்கும் முகாமிற்கு ஆதிக்க அடக்குமுறை சிந்தனையுடன் சென்று சுமார் 9 மணி நேரம் சிறைப்பிடித்தது மனித உரிமை மீறலின் உச்சம். எல்லை மீறி அத்துமீறிய ஆக்கிரமிப்பாளர்கள் மீது எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்காத வட்டாட்சியர் சுபா மற்றும் சுமார் 50 காவலர்கள் மாலை 4 மணிக்கு ஆக்கிரமிப்பாளர்களை கலைந்து செல்ல செய்துள்ளது கடமை மீறலின் உச்சம். அதன் பின்னர் நடந்த சம்பவம்தான் அரசு அலுவலர்களின் கடமை தவறிய அதிகார மீறலின் மனித உரிமை மீறலின் உச்சம். ஆம், அடுத்த 1 மணி நேரத்தில் சுமார் மாலை 5 மணியளவில் மின்சாரத்தை அணைத்துவிட்டு முகாமில் இருக்கும் கேமராக்கள் பதிவு செய்ய முடியாத சூழ்நிலையை உருவாக்கிவிட்டு திருமதி சுபா தலைமையிலான அதே 50 காவலர்கள் அதிரடியாக முகாமில் நுழைந்து சட்டவிரோதமாக வட்டாட்சியர் சுபா அவர்களால் ஆதிக்க சிந்தனையுடன் முகாமில் ஏற்கனவே குவித்து வைக்கப்பட்டிருந்த சரல் மணல்களை ஜேசிபி வாகனத்துடன் சமப்படுத்த முற்பட்டதுடன் சட்டவிரோதமாக அதிகார துஷ்பிரயோகம் செய்து நியாயத்திற்கு போராடிய சிறிய எண்ணிக்கையிலான முகாம் மக்களை தாக்கியும் கடும் சொற்களால் எச்சரித்தும் வசைப்பாடியும் சிறுமைப்படுத்தியும் பெண்களை தாக்கியும் பெண்களை காக்க முற்பட்ட முகாம் இளைஞர்களை வலுக்கட்டாயமாக பெண்கள் முன்னால் தாக்கியும் இளைஞர்களை கைது செய்தும் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் சுமார் அரை மணி நேரம் முகாமை விட்டு வலுக்கட்டாயமாக காவல் வாகனங்களில் கடத்திச் சென்றுள்ளனர். மேலும் கட்டாயப்படுத்தி கையொப்பம் பெற்றுக்கொண்டு மிரட்டியுள்ளனர். மறுவாழ்வு மையங்கள் வெறும் பேரளவில்தானா?
உண்மையில் இது போன்ற மனித உரிமை மீறல்களும் அநீதிகளும் தான் தமிழகம் முழுவதும் முகாம்களில் வாழும் தமிழ் பேசும் தமிழர்கள் மீது நிகழ்கின்றனவா? ஒடுக்கப்பட வேண்டிய ஆதிக்க சிந்தனையுடன் செயல்படும் அரசு அலுவலர்கள் உண்மையில் தண்டிக்கப்படுவார்களா? அறம் காக்கப்படுமா? அல்லது அநீதிகள் தொடருமா? குரல் அற்றவர்களின் குரலாக, ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக, மக்களின் மாற்றம் ஊடகம். ஊழல் எதிர்ப்பு தமிழ் போராளிகள் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் காளிதாஸ் கடந்த 18/4/2026 அன்று குளத்தூர் வாய்ப்பட்டி முகாம்ல அத்துமீறி நுழைஞ்சி எட்டயபுரம் வட்டாட்சியர் சுபா, அப்புறம் அதை தாண்டி 3-4க்கு மேற்பட்ட காவலர்கள் இவங்கெல்லாம் 5 மணிக்கு மேல அத்துமீறி நுழைஞ்சு இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் கரண்ட்ல ஆஃப் பண்ணிட்டு தடயங்கள் இல்லாத அளவுக்கு போய் தாக்கி அச்சுறுத்தல் பண்ணி இலங்கை தமிழர் முகாம் இருக்கக்கூடிய மக்களை கைது பண்ணி கொண்டுட்டு போனாங்க. அன்னைக்கே நம்ம உடனே அந்த கண்டனங்கள் தெரிவிச்சு அவங்களுக்கு தூத்துக்குடி மாவட்ட எஸ்பிக்கு மற்றும் கலெக்டருக்குலாம் தகவல்கள் தெரிவிச்சு குரல் பதிவுகள்லாம் போட்டு கண்டிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்தையும் அவங்களை விடுவிச்சுட்டாங்க. எட்டயபுரம் வட்டாட்சியர் சுபா மற்றும் காவல் ஆய்வாளர் மணிகண்டன் மற்றும் அது சார்ந்த இன்னும் சில காவல் அலுவலர்கள் எஸ்பிஐலேருந்து கிட்டத்தட்ட வந்திருக்காங்க. ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி சட்ட விதிமுறைகளை மீறி இந்த மக்கள் மேல கடுமையான விஷயம் பண்ணியிருக்காங்க. ஒரு ரெவன்யூல இருக்கக்கூடிய ஒரு தனிநபர் ஒரு நிலத்தை ஆக்கிரமிச்சு அவர் இந்த முகாமுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அவர் நிலம் அந்த இடத்துல விற்பனைக்கு அவர் தயார் செய்கிறாரு. அதற்கு இந்த முகாம் வழியான பாதை அவருக்கு பயன்படும் அப்படின்ற அடிப்படையில அந்த மக்களை திரட்டி தவறான முறையில இந்த அம்மா வட்டாட்சியர் அந்த அம்மா சுபா அந்த முகாம் சேர்ந்த அந்த முகாமுக்கான தாசில்தார் இருப்பாங்க, அவங்களெல்லாம் மீறி இந்த அம்மா எல்லா விஷயங்கள்லையும் அவங்களுக்கு உறவினர்கள் அப்படின்ற அடிப்படையில செயல்படுறாங்க. அதுவும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுமே அங்க உள்ள நுழைஞ்சு தாக்குன எல்லாருமே அதிகார வரம்பு மீறி தன்னுடைய அதிகாரத்தை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பயன்படுத்தாம எதிராக தன்னுடைய சுயலாபத்துக்காக பயன்படுத்திருக்காங்க. அவங்க முதல் முறையா எந்த செய்தி ஊடகங்களும் இதை வெளிப்படுத்தாம இருக்கிற காரணத்தினால இந்த மக்கள் கொடுத்திருக்காங்க. சரியான தகவல் எந்த செய்தி ஊடகங்களும் வெளிப்படுத்தல. அதனால மாற்றம் ஊடகத்தின் மூலமா நாங்க இந்த செய்தியை வெளிப்படுத்துறோம். நன்றி.